என்ன செய்யணும்னு கற்றுக்கிறத விட ரொம்ப முக்கியம் என்ன செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிறது தான். தட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் லெசன் தட் யூ கைஸ் நீட் டு நோ. ஒரு ஜெனரேஷனுக்கு என்ன செய்யணும்னே தெரியாது, அப்போ அவனுங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தானுங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்லாம் தெரியும். எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இல்லையா? எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அவைலபிள். வாத்தியார் பாடம் எடுத்துகிட்டு இருக்கல இந்த ஆளை மாட்டி விடணும்னு நினச்சா கீழே ஃபோனை வச்சுட்டு கூகுளில் கண்டுபிடிச்சி நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லிடலாம். கூகுள் வெர்சஸ் டீச்சர் அப்படி ஆயிடுச்சு. அப்போ யூ கைஸ் நோ தட் வாட் ஷுட் பி டன். பட் என்ன செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் புத்திசாலித்தனம். இன்றைய காலகட்டத்தில் அதுதான் புத்திசாலித்தனம். எல்லாம் என் கண்ணு முன்னால் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்குங்க, 150 வகை சாப்பாடு உங்கள் முன்னால் இருக்கிறப்ப எதை மட்டும் சாப்பிட்டா போதும்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பான். கிடைக்குதுங்கிறதுக்காக அத்தனை சாப்பிட்றவன் பாதியிலே செத்துருவான். திஸ் இஸ் த ஒன்லி வார்னிங். அந்த 150 ஐட்டம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். தட் இஸ் ஐ எம் சேயிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிசிப்ளின் மேட்டர்ஸ். யூ ஷுட் ஹாவ் சம் ஐடியாலஜி இன் யுவர் லைஃப். ஒரு காலகட்டத்திலே 35 வயசில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதை இன்றைக்கி 25 வயதில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட், நோ மோர் கிட்ஸ். வாழ்க்கையில் சில யதார்த்தங்களை புரிந்து கொள்வதற்கான பக்குவம் வயதும் உங்களுக்கு வந்துவிட்டது. புதிய நவீன உலகத்துடைய அரிச்சுவடிகள் மாறி இருக்கிறது நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள். அப்படி என்றால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவசியம். டோன்ட் கெட் இன் டு எனி ப்ரெஷர். அவன் காதலிக்கிறாங்கிறதுக்காக நீங்கள் காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் ஸ்டேட்டஸும் இல்லை. தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த சிம்பிள் பியர் ப்ரெஷர். மற்றபடி உங்களுக்கு சொந்தமாக தோணா நீங்கள் பண்ணிக்கோங்க, போய்க்கோங்க, அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீச்சர்லாம் பதட்ட போகிறாங்க, அடி அப்போ எதுவும் பேசிவிடுவானு. இதெல்லாம் பேசாமல் இந்த பிள்ளைங்கள்ட்ட விட்டது தான் இப்போ பிரச்சனை. எல்லோருக்கும் பழைய அட்வைசஸே சொல்லப்பட்டு கொண்டு இருப்பது தான் இப்போதைய பிரச்சனை. உங்கள் ஃபோனுக்கும் உங்களுக்குமான உறவு என்ன என்பது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, அவ்வளோதான். உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நானும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அது உங்களை யூஸ் பண்ணுதான், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்கிறது மட்டும் தான் பார்க்கணும். இந்த பிரெயின் இஸ் ஸோ ஸ்மால், டோன்ட் காம்ப்ளிகேட் வித் தட், டோன்ட் கெட் இன் டு டாக்ஸிக் திங்ஸ். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை மட்டும் தேடி தேடி தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. நான் ஒரு பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனா சைக்கிள் எடுத்து மிதிச்சுட்டு போய் லைப்ரரியில் அந்த அண்ணன்ட்ட கெஞ்சி அந்த புக்கு எந்த ரேக்கில் இருக்குன்னு தெரிஞ்சு அதை யாரும் எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் அந்த புக்கை வாங்கி அங்கேயே உட்காந்து நோட்ஸ் வேக வேகமாக எடுத்து அதை வேக வேகமாக கொண்டாந்து திரும்ப பண்ணி எல்லாம் பண்ணி எங்கள் வாத்தியார்ட்ட அதை காட்டி அவர் அப்ரூவ் பண்ணி அப்படின்னு. இப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதே டாப்பிக்கில் கோபிநாத் என்ன பேசியிருக்கான்னு பார்த்துட்டு அதே கூட அடிச்சு விட்றலாம். இப்போ இட் இஸ் ஸோ சிம்பிள். அதர்வைஸ் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ கண்டென்ட் ஜஸ்ட் ஓப்பன் அபவுட் இட். இன்டர்நெட்டில் போனால் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பது தான் கேள்வி. உங்களுடைய தேடல் எது குறித்தது? உங்கள் நேரத்தை காப்பாற்றிக் கொள்வது குறித்ததா, உங்கள் அறிவை ப்ரொடக்டிவிட்டியாக மாற்றிக்கிறது குறித்ததா, அல்லது உங்களுடைய இளமைக்கு வெறுக்கும் பசிக்கு தீனி போடுவதா? இதுதான் கேள்வி. பி அவேர் கைஸ். பாம்புகளிடமிருந்து தப்பிக்க எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த கருவிகளிடமிருந்து தப்பிக்க என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பி அவேர் ஆஃப் த டெக்னாலஜி வாட் யூ கைஸ் ஹவ். ஒரு டெக்னாலஜியை ஓன் பண்ணுறதுக்கு பேர் தான் அறிவு. ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் அறிவு கிடையாது. தட்ஸ் வை I said that a number of startups are coming in India every other day. At the same time, every other day there is a startup is falling down. எல்லாம் திறக்கிறான் because there is no ideology. There is no principle and mechanism. You guys feel that those அதெல்லாமே கிரிஞ்சுன்னு நினச்சிருங்க. எல்லாத்தையும் கிரிஞ்ச் ஆகாதீங்க. No, that's wrong. எல்லாத்தையும் கிரிஞ்ச் லிஸ்ட்டில் நீங்கள் கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். எந்த இமோஷன்ஸுமே இருக்காது. எல்லாமே ஃபேக்காக இருக்கும். எல்லாமே பியர் ப்ரெஷராக இருக்கும். உண்மையிலே என்னென்னு கேட்டிங்கன்னா, படித்த சமூகம் என்பது துணிச்சலாக இருக்கணும். இந்த சமூகம் துணிச்சலாக இல்லை, அதான் பயம். எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது. வெளியில் தான் அப்படி காட்டுறோம். வெளியில் ரொம்ப மாடர்னாக இருக்கும், உள்ளுக்குள்ளே மாடர்னாக இருக்கமா நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளியில் நம்ம பயங்கரமாக ஆராதிக்கிறோம். அப்படி நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் திமிர்காரின்னு பட்டம் வச்சிடறோம். ரைட்டு தானே? நீங்கள் திரையில் பார்த்து கொண்டாடுகிற அல்லது வெளியிலே பெருமை பேசக்கூடிய அதே குணாம்சங்களோடு ஒரு பெண் உங்கள் வீட்டில் இருந்தால் அவளை அடங்காப்படார் என்று அர்த்தப்படுத்தி உள்ளே தள்ளி வைக்கிறோம். வெளியில் தான் மாடர்னாக இருக்கோம், உள்ளுக்குள்ளே மாடர்னாக இருக்கமா? அப்போ வி ஆர் காம்ப்ளிகேட்டட். இந்த ஜெனரேஷன் கடந்து வரணும். நீங்கள் தான் இப்போ அடுத்த தலைமுறைக்கான புதிய வழியை உருவாக்கி தர வேண்டியவர்கள். அப்போ நீங்கள் யூ ஷுட் பி ஸோ மெச்சூர்ட். அதுக்காக எப்போ பார்த்தாலும் இறுக்கமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் உலுக்கி எடுக்கலாம் வரலை. பி அவேர், பி ஹேபிட். ஒரு ஃபோட்டோவை ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை பார். இதை போடலாமா, போடக்கூடாதா, செய்யலாமா, செய்யக்கூடாதா? ஒரு கருத்தை சோஷியல் மீடியாவில் சொல்வதற்கு முன்னால் அது உங்கள் கருத்தா, உங்கள் மீது திணிக்கப்பட்ட கருத்தான்னு பாரு. உங்கள் கருத்தா வெளியிடுங்கள். கருத்துக்களை வெளியிடுவதற்கு தான், அதுதான் அதோடைய ஜனநாயகமே. ஆனால் அது உங்கள் கருத்தா, உங்கள் மீது திணிக்கப்பட்ட கருத்தா, யாதோ ஒரு ப்ரெஷரில் அதை செய்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு புரிஞ்சு செய்கிறீங்களா, அதை கவனிங்க. இதுக்கு ஒரு நேரம் நான் செலவு பண்ணுங்கிறது ஒர்த்தலையான்னு பாருங்கள். எல்லாத்துலையும் இது நீங்கள் திரும்ப செஞ்சுட்டே இருங்க. இது ஒர்த்தலையா, இது ஒர்த்தலையா. போன தலைமுறை எப்படி பார்க்கும்? ஒரு சேலை எடுத்து பார்க்கும், இது 350 ரூபா, ஒர்த்தலையான்னு பார்க்கும். இப்போ அப்படி கிடையாது. நான் இந்த வேலையை இப்போ பார்த்துட்டு இருக்கேன் 15 நிமிஷமாக, ஒர்த்தலை இதான் கணக்கு. ஏன்னா போன தலைமுறைக்கு பணம் தான் பணம், நமக்கு டைம் தான் பணம்.
வால் ஸ்ட்ரீட்டை டிசைன் பண்ணது ஒரு இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று சொல்கிறான், ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் அப்படின்னு. ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில். ஸ்பீடு தான் இன்றைக்கி கடவுள், ஆனால் டைம் தான் ஈவில். எல்லாம் செஞ்சு ஆகணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆனால் எதுக்குமே நேரம் இருக்காது. அப்போ உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தினீங்கன்னா நீங்கள் பணக்கார அவ்வளோதான். அப்போ இந்த புதிய தலைமுறையை சேர்ந்த இந்த நவீன பிள்ளைகள் சில புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்குள்ளே கண்டுபிடிங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு அதை சொல்ல தெரியும். விளக்கு அணைச்சிரு வீட்டில் 9 மணிக்குன்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு ஃபோனை அணைச்சிருன்னு சொல்ல தெரில. நம்மளை எந்த அளவுக்கு ஒரு பரிதவிப்புகள் வச்சுருக்கான் பாருங்கள். வராத ஃபோனு நமக்கு மிஞ்சி போனால் 4 பேர் ஃபோன் பண்ண போகிறான். தேவைன்னா என்ன பண்ண போகிறான், ஆன்லைனுக்கு ஃபோன் பண்ணிட போகிறான். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் உங்களுக்கு தெரியும் தானே? ஓகே, அவர் தான் அறிவியல் தமிழை அதிகமாக நமக்கு அறிமுகப்படுத்திய ஒருவர். அவர் நான் பேட்டி எடுப்பதற்காக ஒரு முறை வாய்ப்பு கேட்டிருந்த போது அவர் பென்டாஃபோருடைய கன்சல்டண்ட்டாக இருந்தார். என்னை அங்கே வர சொன்னார். யார் ஆங்கரோ அவரை நான் சந்தித்து பேசணும்னு சொல்லியிருந்தார். அதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ நான் பார்த்தேன் அவர் கையில் இருந்து ஒரு சாதாரண 1100 இந்த பாம்பு விளையாட்டுலாம் விளையாடுவோம்ல, அப்படி ஒரு ஃபோன் இருந்துச்சு. அப்படி ஒரு ஃபோன் இப்போ இருக்கிறதே உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த ஃபோன் வச்சுருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அறிவியலில் தமிழை அறிவியலில் வந்து தமிழில் அவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொன்ன ஒரு ஆள், ஹைலி டெக்னோகிராட் நம்ம அறியப்படுகிற ஒரு ஆள் இப்படி ஒரு ஃபோன் வச்சுருக்காரு. நான் வச்சுருக்க போனே 12,500 ஃபோன் வச்சுருந்தேன். ஓவல் ஷேப்பில் ஒரு ஃபோன் இருக்கும். அப்போ அதுதான் பெரிய ஃபோன். ஃபோன் பிகம்ஸ் அவர் ஸ்டேட்டஸ் சிம்பிள். அப்போ என்னாச்சு, அவர் பார்த்தேன் என்ன இந்த ஃபோன் வச்சுருக்காரு அப்படின்னு. அப்புறம் அந்த ஃபோனை எடுத்து இப்படி பார்த்து இதை அழுத்தி பிடிச்சி ஆன் பண்ணார். பார்த்தா ஃபோன் ஆஃபில் இருந்துச்சு. ஆன் பண்ணி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசினார். பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாரு. நான் சொன்னேன், என்ன ஃபோன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு. இந்த ஃபோனு நான் அடுத்தவன்கிட்ட பேசுகிறதுக்கு வச்சுருக்கேன், கண்டவன்லாம் பொழுதுபோலாம் பேசுறதுக்கு நான் வச்சிடல, முக்கியப்பட்டவன் லேண்ட்லைனுக்கு வருவான்னார். நேரத்தை எப்படி மிச்சம் பண்ணணும்னு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவனுக்கு தான் தெரியும். ஃபோனு ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும், ஃபோனு கண்ட்ரோலில் நான் இருக்கக்கூடாது. நமக்கு இதுக்குன்னே பல பேர் தெரியல, மாப்பிள்ளை சும்மா இருந்தால் தான் உங்களுக்கு கூப்பிட்டேம்மா. நமக்கு வெக்கமே இல்லாமல் அவன்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. அவன் சும்மா இருக்கிறதுக்கு உங்களை கூப்பிட்றான்னா சும்மா இருக்கப்போ பேசுகிறதுக்கான ஆள் நீங்கள். உங்கள் நேரத்தை மதிக்காதவனோடு பழகாதீர்கள். புதிய உலகத்தின் சித்தாந்தம் இதுதான். உங்கள் நேரத்தை மதிக்காதவனோடு பழகாதீர்கள். உங்கள் நேரத்தை மதிக்காத பெண்ணோடு பழகாதீர்கள். உங்கள் நேரத்தை மதிக்காத பாய் ஃப்ரெண்டோட கட் பண்ணு. உங்கள் நேரத்தை மதிக்காத கேர்ள் ஃப்ரெண்டை கட் பண்ணு. உங்கள் நேரத்தை மதிக்காத யாரையும் நீங்கள் கட் பண்ணலாம். மேக்ஸ் டீச்சர்லாம் கவனிச்சிருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் மேக்ஸ் டீச்சருக்கு நமக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்கள், டஸ்ட்டரை கொண்டு பொட்டேர் நம்ம தலையிலே அடிப்பாங்க. மற்றவங்களாம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன நேரம் மிஸ் ஆனால் விட்டுருவாங்க. ரைட்டாக நீங்கள் போகிறீங்க, உங்கள் பிஇடி பீரியடுக்கு அடுத்த பீரியடாக ஒரு பீரியட் இருக்குது. மற்ற டீச்சர்ஸ்லாம் கூட உனக்கு இதே வேலையாக போச்சு வாடா அப்படின்வாங்க. இந்த கணக்கு வாத்தியார் மட்டும் விடவே மாட்டார். கவனிச்சிருக்கீங்களா? இட் இஸ் இன் இஸ் பிளட். ஏன் அப்படின்னா கணக்கு, நேரம் என்பது கணக்கு, ஒரு நிமிடம் என்பது கணக்கு. அது உங்கள் ரத்தத்துலேயே இருக்கும். அதனால தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போய் நீங்கள் இந்த செஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் மைண்டில் போய் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் லேட்டுக்காக உங்களை வெளியே நிறுத்துறது பெரும்பாலும் உங்கள் கணித ஆசிரியர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா கணக்கு என்பது நேரம், அவங்களுக்கு அது தெரியும். இப்போ அதுதான் கணக்கே. டைம் 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 மேட்டர்ஸ். இந்த டயத்தை வச்சுக்கிட்டு இந்த தெருவில் பைக்கில் இப்படி போயிட்டு வர போகிறீங்களா? இந்த டயத்தை வச்சுட்டு இங்கேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு மாப்பிள்ளை FDFS பார்த்த மாப்பிள்ளைன்னு ஸ்டேட்டஸ் போட போகிறீங்களா? இந்த படத்தை வச்சுக்கிட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போக போகிறீங்களா? இந்த இன்றைக்கி இருக்க உங்களுடைய நேரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் உங்களை என்கேஜ் பண்ண போகிறீங்களா? தீஸ் ஆர் த நியூ திங்ஸ் தட் யூ நீட் டு டெவலப். டோன்ட் பி இன் சோஷியல் மீடியா, பி இன் யுவர் கிரவுண்ட்ஸ். சோஷியல் மீடியாவில் இருக்கிறத விட்டுட்டு உங்களுடைய கிரவுண்டுக்கு வந்து நின்றுங்க. உடல் வேர்க்க ஓடி ஆடுங்க. புகைப்படங்களை எடுத்து சோஷியல் மீடியாக்களில் பதிவிடுவதை விட அவசியமானது கல்லூரியுடைய கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கங்க. அது ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல், அது ஐடியா உருவாக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்து ஒரு கல்ச்சுரல் அசோசியேஷனை உருவாக்கி நீங்கள் காலேஜ் ஆண்டு விழாவை நடத்துவதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம் தான் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு பயன்படும்.